இந்நாட்டில் வாழுகின்ற அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இந்திய பெருமக்களுக்கும் அனைத்து இன மக்களுக்கும் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் விழா 2025 நிகழும் மங்களகரமான கோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி ஆங்கிலம் 14/1/25 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச பிரதமை திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் கோயில், ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் கோலாலம்பூர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் பத்துமலை திருத்தலம் ஆகிய 3 கோயில்களிலும் கீழ்காணும் நிகழ்ச்சிகளின்படி தைப்பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறும். தை 1ஆம் தேதி உதயாதி நாளிகை 19:21 ஆங்கிலம் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:11 மணிக்கு சூரிய பகவான் தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். நம்முடைய தேவஸ்தானத்திலே காலை 9:30 மணிக்கு பொங்கல் பானை வைத்தல், காலை 11 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், 12 மணிக்கு சிறப்பு பூஜை, பகல் 12:30 மணிக்கு தீபாதனை பிரசாதம் வழங்குதல். மதியம் 3:11 தான் நம்முடைய தை முதல் தேதி பிறக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய பொங்கல் வைப்பார்கள். அதுக்கு வீடுகளில் சூரிய பொங்கல் நேரத்தை பொறுத்து வீடுகளில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை மணி 7:30 மேல் 10 மணி வரை, மாலை 9:30 மேல் 6:30 மணி வரை. இந்த நேரத்தில் நீங்கள் சற்று பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல நீங்கள் உங்களுடைய பொங்கல் வீட்டிலே பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அதே வேளை ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் இது தைப்பொங்கல் அன்று நடைபெறுகின்ற நாள். இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக 19/1/25 ஞாயிற்றுக்கிழமை 2 பெரும் நிகழ்ச்சிகளை நம்முடைய பத்துமலை வளாகத்திலே நடத்துகின்றது. ஒன்று காலை 10:30 மணிக்கு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திய கலாச்சார மையத்தினுடைய திறப்பு விழா. அந்த திறப்பு விழாவுக்கு பிறகு அங்கு பல நிகழ்ச்சிகளாம் நடைபெறவிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நம்முடைய மதிய உணவிற்கு பிறகு நாம் தேசிய அளவிலே பொங்கல் விழா நடத்துகின்றோம். இந்த பொங்கல் விழாவை ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானமும் மலேசிய இந்து ஆலய ஒருங்கிணைப்பு பெறவே என்று சொல்லப்படுகின்ற மகிமாவும் இணைந்து பத்துமலை வளாகத்திலே நடத்துகின்றது. அங்கு பொங்கல் பானை வைக்கப்படும். மதியம் 3 மணிக்கு மேல் நாட்டில் இருக்கக்கூடிய பல மகிமாவிலே பதிந்திருக்கின்ற ஆலயங்கள் அவர்கள் பங்கு பெறுவார்கள். பொங்கல் பானை வைப்பார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவையெல்லாம் நடைபெறும். அதனை தமிழகத்திலிருந்து ராஜேஷ் என்ற ஒரு கலைஞருடைய கிராமிய பாடல்கள் கச்சேரி நடைபெறும். ஒரு 60 கொண்ட குழுவினர் தமிழகத்திலிருந்து வருகின்றார்கள். அந்த பொங்கல் அன்று நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு இந்த ஆண்டு பல கலைஞர்கள் ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் பாரம்பரிய நிகழ்வுகள், வழுக்கு மரம் ஏறுதல், தோரணம் கட்டுதல், பல போட்டிகள் எல்லாம் அன்று நம்முடைய 19ஆம் தேதி தேசிய பொங்கல் விழாவாக நடத்தவிருக்கின்றோம். இந்த 2 விழாக்களிலும் காலையிலும் மாலையிலும் மாயிகா தேசிய தலைவர் ஸ்ரீ டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களால் கலாச்சார மையம் திறந்து வைக்கப்படும். என்னுடைய தலைமையில் அதே நேரத்தில் பிற்பகலிலே நடைபெறுகின்ற பொங்கல் விழாவிலும் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களும் மாயிகா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் அவர்களும் இந்த 2 பெரும் விழாக்களிலே
கலந்து கொள்வார்கள். இந்த விழா சிறப்பாக நடைபெறும். இதில் பொதுமக்கள் அனைவரும் 19ஆம் தேதி கலந்து கொள்ள வேண்டும். பிறகு உங்களுக்கு மேலும் பல விளக்கங்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதில் என்ன நடைபெறுகின்றது என்பதையெல்லாம் உங்கள் விளக்கமாக தருகின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொங்கல் பிறக்கின்ற நேரம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். அதற்கிணங்க நீங்கள் இந்த பொங்கலை இந்த நேரத்துக்கு உட்பட்டு நீங்கள் அனுசரித்து பொங்கல் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதோடு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்.